இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கெசட் சேனல். திரும்ப நம்ம சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி அதுக்கு வந்து 784 ரிசல்ட்டு நம்ம 782 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம நேற்று கொடுத்த கேசிங்கில் நம்ம கொடுத்த கணிப்பு. 784க்கு 782ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு 2 மணிக்கு மேலே எனக்கு கெஸிங்கில் வந்து உட்காந்தது. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். சரிங்களா? 784 7 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா 70 அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்தால் நான் 78 நான் ஏற்கனவே கொடுத்ததில் அப்படியே டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பிசியில் வந்து 07 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா 84 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. 0 அப்படி நான் கணக்கு பண்ணும்போது 07ன்னு கணக்கு பண்ணும்போது அவன் வந்து 84 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுதான். அதே மாதிரி நம்ம வந்து கொடுத்த கணிப்பில் அதே மாதிரி 118 அப்படிங்கிற மாதிரி அந்த திருப்பி வச்சாலும் ஒரு வேளை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கணக்கு கொடுத்துருந்தேன். அதுவும் கொஞ்சம் பொய்த்து போனது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்ம கொடுத்த கெஸிங். ஆனால் வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்த கெஸிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று கொடுத்த மாதிரி இந்த 782 நான் அப்படியே திருப்பி பிரட்டி வச்சுட்டேன் நண்பர்களே. இந்த 287 இதை நேராக இப்படி மாற்றி கொடுத்துருந்தா கூட இதில் வந்து ஏபி அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகிருக்கும். நான் இதுதான் நேற்று கொடுத்தது. ஆக்சுவலாக 784க்கு நான் 555 கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இது நம்ம கொடுத்தது. ஏபியில் பார்த்தீங்கன்னா 78. நான் அதை இந்த அதே மாற்றி 782 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டோன்னா அது அப்படியே 287 அப்படியே மாற்றி கொடுத்ததில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. இந்த 28 இங்கே அந்த ஆக்சுவலாக 78 அப்படியே இங்கே ஏபியில் கொடுத்தோன்னா ஏபி சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். பிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 77 தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. 77 55 46ன்னு கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்ணியிருக்கேன்னா 84. ஆனால் 84 என்னோடய கெஸிங்கில் ஓப்பனாகவே சொல்கிறேன் இல்லை. எனக்கு டபுள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. 22 77 07 36 55 அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருந்துச்சு. ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 74 ஆனால் வந்து 72 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். 74 ஆனால் ரிசல்ட்டு. நான் டபுள்ஸும் அந்த மாதிரி தான். அப்புறம் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஸ்ட்ராங் நம்பர் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஓரளவுக்கு டபுள்ஸ் ரொம்ப ரொம்ப 777 555 இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதே மாதிரி 707. ஆனால் சுத்தமாகவே என்ன பண்ணுறது சொல்ல முடியாத அளவுக்கு நேற்று கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. 4D அதே மாதிரி தான். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தான். இதான் வந்து நம்ம கொடுத்தது. இன்றைக்கி இப்படி இருக்காது. இன்றைக்கி நம்ம எப்படி பேட்டர்னில் எடுத்து கொடுக்க போகிறோன்னா ஏபி ஏசி பிசியை மொத்தமாகவே 5 நம்பர் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து அது ஏபிலையும் பாஸ் ஆகும், பிசிலையும் பாஸ் ஆகும், ஏசிலையும் பாஸ் ஆகும். இது வேணால் ஓப்பனாக நான் சேலஞ்சாக சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடியது. ஏபி ஏசி பிசி இன்றைக்கி நம்ம இப்படி தான் கொடுக்க போகிறோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 4 செட்டு தான். அதுவும் முக்கியமான செட்டாக இருக்க போது 4Dயை பொறுத்த வரைக்கும் 3 செட்டு தான். அதுவும் ட்ரிபிள்ஸ் தான் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸிங் இருக்குது, இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கெஸிங் தேவைப்படுற நண்பர்கள் 2 ஆளுக்கு மேலே நீங்கள் வந்து ஜிபே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், வெற்றி தோல்வி கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம தோல்வி நிறையா கொடுத்துருக்கோமா வெற்றி நிறையா கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் அப்படின்ட்டா நம்ம சேனலில் இருக்க வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற நண்பர்கள் வாங்க. ஓகேவா? ஒரு நாள் மிஸ் ஆகுது, ஒரு நாள் வருது அப்படிங்கும்போது இது வந்து இப்படி தான் செய்ய முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத இதை மூலியமாக நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இன்றைக்கி இப்படி இருக்காது. இன்றைக்கி நான் வெற்றியை வாங்கி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் திரும்ப இது எப்படி வாங்கி கொடுத்தேன், வெற்றி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். இதே மாதிரி தேவைப்படுறால் நீங்கள் கெஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில நாள் செட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில நாள் செட்டு கம்மியாக இருக்கும். இதுதான் நான் சொல்கிறது. இருந்தாலும் நான் வந்து கொடுத்ததில் திருப்பி சப்போஸ் ஏதாச்சும்
இதில் என்ன வந்திருக்கு, நான் என்ன மாதிரி கொடுத்தேன், என்ன மிஸ் ஆணுச்சு அப்படிங்கிறதையும் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். இதில் ஒளிவு மறைவுக்கு ஒன்றுமே வேலை இல்லை. சி போர்டு நான் முந்தானத்து சி போர்டு ஃபுல்லாக வின்னிங் கொடுத்துட்டேன். இதோ ஏசியில் பார்த்தீங்கன்னா 72 பை கேஸ் ரிசல்ட் 74 கொடுத்துருக்கேன். நான் என்ன கொடுத்துருக்கனோ அதையும் ஓப்பனாகவே நாங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு சொல்லிவிடுவேன். கொடுத்துட்டு அப்படியே வந்து இது பண்ணுறதுலாம் கிடையாது. 284 800 அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏபியில் 28 மை கேஸு 78 ரிசல்ட்டு. அதான் நான் சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுவேன். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நான் என்ன கொடுத்துருக்கேன், என்ன மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருவேன். இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற போது விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 4ஆம் தேதி. இன்றைக்கி பம்பரு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிசல்ட் வரும். இன்றைக்கி வந்து பம்பர் கேரளாவுக்கு கிடைக்கிதோ இல்லையோ நம்மளுக்கு எப்படியாச்சும் கிடச்சிடணும். அதுவும் ஒரு 5 லட்ச ரூபா கிடச்சிட்டா சந்தோஷம் தான். பம்பர் 2 மணி இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 1:15 இன்றைக்கி கொஞ்சம் டேட்டு. ஆமாம், இன்றைக்கி 1 மணி 15 நிமிடங்களுக்கு மேலே கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுறாங்க, வாங்கிக்கலாம். இப்போதைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். 811 784 8க்கு 7 1க்கு 8 1க்கு 4. ஓகே, அப்போ ட்ரிபிள்ஸ் எதிர்பார்த்தோம். எல்லாமே டபுள்ஸு பிசியில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எல்லாத்தையும் ஒரே அடியாக அடித்து முடிச்சிட்டாங்க. என்ன 784 நம்ம 782ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அதை அப்படியே மாற்றி கொடுத்ததில் தான் நான் பண்ண பெரிய தப்பு. சரிங்களா? இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக களத்தில் இறங்கி அடிக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே நண்பர்களே, சரி. இப்போ 784 அதில் வந்து நம்ம என்ன கணிப்பு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே 284ன்னு இருக்குது. அதுக்கு நான் வந்து நேற்று 707ன்னு சொன்னேன். ஆனால் அவன் இந்த பேட்டர்ன்லேருந்து இங்கே எடுக்கலை. சரி, அதே 707 இங்கேயே ரிப்பீட் ஆகிருக்கு. 811க்கு 707. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 782 இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்கு 5 அப்படிங்கும்போது 3க்கு 6 4க்கு 7. எனக்கு ஒரு கெஸ்ஸிங்காக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். 7க்கு 1 8க்கு 6 2க்கு 5 அப்படிங்கும்போது நேற்று ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து என்ன கணக்குன்னா, அப்படிங்கும்போது கணக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஒரே செட்னா 167 அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது. இதில் 7க்கு 1 8க்கு 6 4க்கு 7 167 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எனக்கு ஏன்னா இந்த இடத்துல 34 இருக்குது. அதுக்கு அப்படியே இந்த இடத்துல 84 கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த 23க்கு ஒரு வேளை இந்த இடத்துல அப்போ வந்து இங்கே சி போர்டில் 3 கட்டினா 2க்கு 7 ஒரு வேளை 73 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பிசியில் 73 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். பிசி 73 ஏன்னா இந்த கணக்குப்படி வச்சால் ஒருவேளை, ஏன்னா பம்பர் வந்து புதுசாக மிஷினை உருட்ட போகிறாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பம்பரும் அந்த குழுக்களில் ஒரு குழுக்கள், அவ்வளோதான். மற்றபடி அவங்க பேட்டர்ன் எதுவும் மாறாது, லீவ் எதுவும் கிடையாது. அதனால் எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சின்ன உதாரணத்துக்கு 811 இங்கே 784 இருக்குது. அப்படிங்கும்போது இதில் 8க்கு 7ன்னு மைனஸ் பண்ணிட்டாங்க. 1க்கு 8 1க்கு 4ன்னு பவரில் வச்சாலும் கூட இந்த இடத்துல 34 இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டான்னா, இந்த இடத்துல 3க்கு 8ன்னு பவர்லையும் 4க்கு 4ஐயும் இப்படி இறக்கி விட்டாலே இறக்கி விட்டுருந்துருக்கலாம். ஒருவேளை இப்படியும் அப்படியும் கணக்கு பண்ணி வச்சாலும் 2 பக்கம் கூட தான் இருக்குது. சரி, இப்போ இந்த 784 அப்படிங்கும்போது பிசியில் இந்த 34 நான் கணக்கு வச்சேன், 84 கணக்கு வச்சேன். அதே மாதிரி இந்த 23க்கு ஒரு வேளை இந்த இடத்துல 35 இருக்குது. 34 35 84 அப்படிங்கும்போது நான் பிசி அப்படின்னு கணக்கு பண்ணும்போது எனக்கு அதான் நான் சொல்கிற மாதிரி 73 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வருது. ஒரு வேளை 8க்கு 7 4க்கு 3 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்குது. ஆனால் வந்து இது எப்படி கணக்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேளை இந்த இடத்துல 97
நான் அந்த இடத்துல திரும்பி 8க்கு 9 ஒரு வேளை 4க்கு 7 சொல்லிட்டு வந்தாலும் வரலாம் பிசியில். இதுதான் என்னோடய கணக்கு. சரி, அடுத்தபடியாக இன்னொரு செட்டுக்கு போவோம். 784 என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 584 ஒரு நம்பர் பவரில் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கூட்டல் கழித்தலாக வரலாம் அப்படின்னு பக்கம் இருந்தாலும், நம்மளுக்கு வந்து 784 இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் அவன் கணக்கில் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். 784 784 784 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டேரெக்டாக இருக்குது. அதுக்கு வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 324 இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 324 ஒரு கணக்கு வச்சுங்க. 784க்கு 324. சரி, இப்போ இந்த 324க்கும் இதுக்கும் இந்த இடத்துல கணக்கு பண்ணி பார்த்தா நேற்று கணக்கில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 327ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த 327க்கும் 324க்கும் ரொம்ப தூரம்லாம் சொல்லவே முடியாது. ஒருவேளை இதை பிரட்டி 327 அப்படி சொல்லிட்டு நான் 37 அப்படி சொல்லிட்டு பிசியில் கொடுத்தேன்னா, அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு பார்த்தா 27 கூட பிசியில் வைக்கலாம். இது ஒரு கணக்காக வச்சுங்க. 27 அப்படி சொல்லிட்டு பிசியில் ஒரு செட்டு 27 அப்படின்ற மாதிரி வந்தாலும் வரலாம். 7க்கு 3, 8க்கு 2, 4க்கு 7 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் 37 சொன்னேன். அந்த 37 எங்கேருந்து கணக்கு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 84 இருக்குது, இங்கே 34 இருக்குது, இங்கே 35 இருக்குது. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இந்த 3க்கு இங்கே 3, 4க்கு 7 சொல்லிட்டு 37 ட்ரை பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 327 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இதை அப்படியே பிரட்டி இந்த 34க்கு ஒருவேளை இந்த இடத்துல 8க்கு 2, 4க்கு 7 ஒருவேளை 27, 37 பிசி. அவ்வளோதான். உங்கள் கெஸிங்கில் அதை எடுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு 3D அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 327 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து 784ல் நான் வந்து ஜூலை மாதத்தை தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஜூலை மாதத்துல தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த செட்டு உட்கார்ற மாதிரி இருக்குது. 84க்கு 53 அப்படின்ட்டு இருக்குங்களா? ஓகேவா? 84க்கு இந்த இடத்துல 84க்கு 24, 84க்கு 53, 84க்கு 86 சாரி 89 அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வேளை 7க்கு 2, 89 அப்படி சொல்லிட்டு 289ன்னு ஒரு செட் வந்தாலும் வரலாம். 7க்கு 2, 8க்கு 8, 4க்கு 9. 7க்கு 2 பவர், 8க்கு 8, 4க்கு 9 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங் இருக்குது. இதுவும் உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அப்படின்னு கணக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது 9, 3 உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. சி போர்டு வந்து சி போர்டு மட்டும் எனக்கு சி போர்டு ஒன்லி சி போர்டு அப்படிங்கிறது அது நம்ம இன்னொரு சேனலில் நம்ம ஒன்லி சி போர்டும் அண்டு 4Dயும் தனியாகவே ஒரு கெஸிங்காகவே கொடுத்துருவோம். அது ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம கொடுத்துருவோம். அதை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒன்லி சி போர்டுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறேன். இன்றைக்கி சி போர்டில் கண்டிப்பாக இது தான் வரும் அப்படிங்கிறது நம்ம அந்த சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலயமா சி போர்டில் நீங்கள் 100 சான்ஸ் கூட வைக்கலாங்க. கண்டிப்பாக அதான் நான் சொல்கிற கேரண்டி. ஓகேங்களா? இதுதான் என்னோடய கெஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த 37, 84 அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். 37, 84 ஓகேங்களா? 37, 84 அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் மாறி அடிச்சிருக்காங்க. 37, 84 அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி அடிச்சிருக்காங்க.
நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்படி சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கியே, அவன் இப்படி மாற்றி அடித்தா என்ன பண்ணுவான்னு. நான் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் மந்த்லி சார்ட்டை எடுத்து பார்த்து, இந்த ஸ்ரீசக்திக்கு 50-50 எப்படி அடித்தாங்க, ஸ்ரீசக்திக்கு பம்பர் எப்படி அடித்தாங்க, விஷ்ணு பம்பர் எப்படி அடித்தாங்க, சம்மர் பம்பர் எப்படி அடித்தாங்க, கிறிஸ்மஸ் பம்பர் எப்படி அடித்தாங்க, இது எல்லா பம்பரையும் நான் தலைகீழாக பிரட்டி பார்த்துட்டேன் நண்பர்களே. ஓகேங்களா? நான் இதே திரும்பி சொல்கிறேன். நான் சும்மா இது ஒரு குருட்டாம்போக்கில் இருந்தால் இது இப்படி வரும், அது அப்படி வரும், இது அப்படியே செஞ்சுட்டு போ அப்படின்றது மாதிரி நான் சொல்ல வரல. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவன் அந்த பேட்டர்னில் வரவே இல்லை அப்படிங்கிறத இது மூலிமா நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு முன்னாடி எப்படின்னா, இன்றைக்கி 784 அப்படிங்கிற ரிசல்ட் இங்கே இருக்குது. 784 அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குது. இது வந்து ஸ்ரீசக்தியோடது. ஓகே. அதுக்கடுத்தது 50-50யோ பம்பரோ இந்த 7க்கு என்ன வச்சுருக்கேன், 8க்கு என்ன வச்சுருக்கேன், 4க்கு என்ன வச்சுருக்கான்னு கணக்கு பண்ணி பார்த்தா, இப்போ இருக்கிற இந்த 3-4 கணக்கோ இல்லை இந்த போன மாதத்தில் நடந்த இந்த 10 நாள் கணக்கோ எங்கேயுமே கணக்கு வரவில்லை. ஓகேவா? அப்படி கணக்கு வந்துச்சுன்னா ஒரே நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. ஏன் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு? 287க்கு 287 வந்துருச்சு, 652க்கு 654 வந்துருச்சு, இந்த இடத்துல 425க்கு 245 வந்துருச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல 427 247 பரட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 722க்கு 742 வந்துருச்சு, அப்புறம் 782 வந்துருச்சு. இது மாதிரி மாற்றி மாற்றி பேட்டர்னில் வந்திருக்கக்கூடாது. அவள் அந்த பேட்டர்னை வச்சுருந்தான்னா இந்த இடத்துல இந்த மாதத்தில் இப்படி நடந்திருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப அந்தந்த ரிசல்ட் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. போர்டு மாதிரி அப்படியே வந்திருக்கக்கூடாது. இவன் கடைசியாக நான் சொல்கிறேன், எப்போலேருந்து இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செப்டம்பர் மாதத்தோட நம்ம வேலையை முடிச்சுட்டாங்க. செப்டம்பர் மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கணிப்பில் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்த 2 மாதமாக நடக்கிறது அப்படியே பரட்டி தான் அடிச்சிட்ருக்காங்க. வேறு எந்த இடத்துலையுமே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக கொண்டு வராத அளவுக்கு நம்மளை வச்சுட்டாங்கங்கிறதே உண்மை. இது உங்களுக்கும் புரிஞ்சு ஆமாம் நானும் இதை ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் இதுக்கு ஒரு 200 லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க. ரைட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நண்பா, நானும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு எந்தெந்த நண்பர்கள்லாம் நினச்சிங்களோ எல்லாமே மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேவா? ஏன்னா நானும் இல்லை இது எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்டேன். மிஷின் நம்பரை வச்சு ஓரளவுக்கு கணிப்பில் வந்து இறங்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டியர் ரிசல்ட்டில் வர்றது இங்கே மாறி வருது. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து எப்படி மாறும் அப்படின்றத பார்த்தா ட்ரிபிள்ஸ் நிறையாவே வரும். இதுக்கப்புறம் இந்த மாதத்துலலாம் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ட்ரால் எல்லாத்துலேயுமே ட்ரிபிள்ஸ் நிறையாவே வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த 784க்கு 426ன்னு வச்சுருக்கான். இது நம்மளோட கணிப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை தான். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் 37 கெஸிங்கில் கொடுத்து இது பிசியில் கொடுத்தேன், 27 கெஸிங்கில் கொடுத்தேன். இந்த இடத்துல 26ன்னு இருக்குது. அதுக்கு சொல்கிறேன் நான் 26ன்னு இருக்குது. சரி, அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். மற்றபடி நம்மளோட கெஸிங்கில் இந்த 2 நம்பர் தான் எனக்கு கணிப்பில் இருக்குது. அவ்வளோதான். உங்கள் கெஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் தேடி பார்த்துட்டேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான நம்பராக இன்றைக்கி வந்து ட்ரிபிள்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தா ட்ரிபிள்ஸும் இன்றைக்கும் வராது அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. இருந்தாலும் ஒரு வேளை இந்த இடத்துல டபுள் 1 வச்சோம்னால ஒரு வேளை இந்த இடத்துல டபுள் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு 7க்கும் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலும் வைக்கலாம். ட்ரிபிள் 2ன்னு சொல்லிட்டு ஒரு வேளை வச்சாலும் வைக்கலாம். ஆனால் இது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இவன் எப்படி மாற்றுவான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி பம்பர் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன இன்றைக்கி ப்ளே பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். நானும் 4D ப்ளே பண்ணலான் இருக்கேன், அதுதான் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கும்போது தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். ஆனால் வந்து ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏபி ஏசிபிசி தான் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு செட்டு தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது. இதில் வந்து ஏபி ஏசி பிசி அப்படி சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து மொத்தம் ஒரு 4 நாள் 8 மொத்தம் ஒரு 16 நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பஞ்சாக கொடுத்துடலான்னு பார்க்குறேன். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்க போகுது. ஏபிசியும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. பட் ஆனால் அது 2 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். அதாவது 2 மணிக்கு அந்த குயின் ரிசல்ட்டு 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்து 1:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி என்னென்னு தெரியும். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இதெல்லாம் ஓகே அப்படின்ட்டு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. அது எந்த அளவுக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஓரளவுக்கு ஏபிசி ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியும் ஏபிசியும் சி போர்டும் இன்றைக்கி ஓகே ஆகும்னு என்னோடய கருத்தில் இருக்குது. அதனால் இதான் நம்ம கொடுக்குற தகவல்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் நான் கொடுக்குற தகவல். கொஞ்சம் நிறையாவே பேசியிருப்பேன்.
அந்த அளவுக்கு விஷயத்தை உள்ளே இருக்குது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சி போர்டும் 4Dயும் இன்னொரு சேனலில் நான் தெளிவாக அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதான் இன்றைக்கி இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வரலாம். ஆனால் என்ன ப்ரோ ஒரு நாள் வருது, ஒரு நாள் வர மாட்டேங்குது, என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, ஒரு வாரமாக வர மாட்டேங்குது, 5 நாளாக வர மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்பிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் முயற்சி பண்ணுங்க. அதான் என்னை பொறுத்த, ஏன்னா எல்லாத்துக்குமே வெற்றியை நோக்கி ஒரு போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நானே வந்து வெற்றி வந்தால் வெற்றி வந்திருக்குன்னு சொல்லிடுவேன். தோல்வி வந்தால் இதில் இப்படி மிஸ் ஆகிடுச்சுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது தான். அது என்னுடைய கடமை அப்படிங்கிறத முடியுமா சொல்லிக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.